ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விளாக். இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது விளாக பண்ண போகிறோம். நம்ம நாமக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளியோர் சங்கலி கூட்டமைப்போட அமைப்பில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க. மாற்றுத்திறனாளிகள் வாரிசு மாற்றுத்திறனாளிகளுக்கு நோட்டு புக்கு வழங்குற விழா, நலத்திட்ட உதவி கொடுக்கறது, இது உதவித்தொகை கொடுக்கறது, தையல் மிஷின் கொடுக்கறது, இந்த மாதிரி வீல் சேர் கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம தக்காளி சாதம் சமைச்சு அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் பெரிய குண்டாவை வச்சு பெருசாக சமைக்க போகிறோம். அதனால் இந்த தக்காளி சாதத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாகுபலி தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் என்னென்ன போடுறோம், என்னென்ன இது இருக்குங்கிறத காட்டுறோம். நல்லா பெருசாக சிறப்பாக பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம். ஒரு 250 பேர் சாப்பிட்ற அளவு சமையல் செய்ய போகிறோம். நம்ம இது சமையலை அங்கே போய் நம்ம சப்ளை பண்ண போகிறோம் நம்ம சங்கத்தோட ஃபங்க்ஷனில். அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க நம்ம போய் அடுத்து சமையல் பண்ணுற இதோ பார்க்கலாம். 250 பேருக்கு சாப்பாடு செய்கிறோம். தக்காளி சாப்பாடு, 26 கிலோ அரிசி, 26 கிலோ தக்காளி, அதுக்கு வந்து எண்ணெய் 5 லிட்ரு, இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் 5 கிலோ, கருவேப்பிலை, புதினா, கடுகு, பட்டை, மசால் செலவு எல்லாம், பட்டை, கிராம்பு, சோம்பு, முந்திரி, ஏலக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளித்து ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குறது பாகுபலி தக்காளி சாதம். பாகுபலி பிரியாணியின் செய்முறை விளக்கம். எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கிராம்பு, மராத்தி மொக்கு, பட்டை, லவங்கம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, மீன் மேக்கர், பிரியாணி செலவு, முந்திரி, பிரியாணி செலவு, கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பிரியாணி இலை, பிரியாணி செலவு, கரம் மசாலா எல்லாம் போட்டு கலரிட்டோம். நம்ம இப்போ பாகுபலி தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கான ஆனியன் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது, காய்கறி கட் பண்ணுற வீடியோவை பார்த்து வந்துருங்க. மூஞ்சி கட்டுறேன். என்னென்ன எவ்வளோ கை இருக்கு? போன மாதத்தில் ஒரு 15,000 ரூபாய் செலவாயிடுச்சு. இன்னும் பண்ணுறது சோந்தியிலேருந்து சரி, ஏன் ஒரு 2 பாத்திரம் இருக்கு. அண்ணா 2 டைம் அலாச்சு. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, இஞ்சி இலை, சோம்பு, வெங்காயம் 5 கிலோ, பெரிய வெங்காயம், தக்காளி 26 கிலோ,
இப்போ ஃபங்க்ஷன் டைம் ஆச்சுங்க, அதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த சமையல் ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் நான் உங்களை அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறோம். நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்களே பின்னாடி வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நைட்லேருந்தே அதை காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே இடம் பண்ணிட்டப்போ இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி வந்து ஒரு 40 லிட்டர் ஊற்றியாச்சு தண்ணி. அரிசி 26 கிலோவுக்கு போட்டுக்கிறோம். தக்காளி 26 கிலோ போட்டுக்கிறோம். பச்சை மிளவா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரு வெங்காயம் எல்லாமே ஒரு 5 கிலோ இடம் பண்ணியிருக்குது. பூண்டு 1 கிலோ போட்டுருக்குறோம். எல்லாமே ரெடி பண்ணி மீன் மேக்கரு எல்லாமே ஊற்றி இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. இது கொதித்து முடிஞ்சது அரிசி போட போகிறோம். 26 கிலோ அரிசி ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து இதை பண்ணி கொதிச்சோம்னா சாப்பாடு ரெடி ஆயிடும். இப்போ அரிசி போட போகிறோம். வரைக்கும் 26 கிலோ. அரிசி போட போகிறோம். 26 கிலோ. 26 கிலோ அரிசிங்க, அதுக்கு உண்டான தக்காளி சாதம் ரெடி. அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம கொதி வர வரைக்கும் நம்ம விட்டு மூடி வச்சுருவோம். அப்புறமேல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ காரம் வந்து கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்குது. நம்ம உப்பு போட்டு மைக்க மீண்டும் பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம். இவர் இருக்கிறாருல்ல அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. கொத்தமல்லி தழை, புதினா தழை இடம் பண்ணிக்குது. ரெண்டும் போட்டுக்கிறப்போ உள்ளே ஊற்ற போகிறோம். 200 மில்லி நெய் இடம் பண்ண போகிறோம். அதான் இப்போ பாகுபலி தகவல் சாப்பாடு ஃபைனல் கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ நெய் ஊற்றுறாங்க. பாருங்க நெய். இப்போ நெய் ஊற்றி கிளறி நம்ம அப்படியே தம் போட்டுருவோம். எல்லாமே போட்டிருக்கணும். ஒரு பைட்டு முடிச்சோம் ஃபர்ஸ்ட். நாங்கள் இருக்கிற போட்டதான் மடி உப்பே போடல. அது புழுங்குச்சின்னா சரியா போகும். இப்போ வந்து ஃபைனல் கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது தட்டு போட்டு தம் போட போகிறோம். ஃபைனலில் கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு மூடி வைக்க போகிறோம். வாங்க மூடிடுங்க. அடுப்பு கட்டாச்சா? இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம தம் எடுக்க போகிறோம். தம் எடுத்து ஒரு கலர் கலரி விட்டுருவோம். சாப்பிட்டு தான் இருக்கு. பாகுபலி மாதிரியே இருக்கு. இப்போ சாப்பாடு நல்லா வந்துடுச்சு. பாகுபலி சாப்பாடு ரெடி. சரி இப்போ சொல்லுங்க. சாப்பாடு ரெடி. அவ்வளோ சொல்லு. இப்போ நம்ம சாப்பாடு எடுத்து ஆட்டோவில் ஏற்ற போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிடுச்சாமா. நம்ம அப்படியே ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க போகிறோம். ஆட்டோவில் ஏற்றிட்டோம். ஃபங்க்ஷன் தயாராகிட்டோம். இப்போ ஆட்டோ கிளம்ப போகுது. இப்போ நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி இங்கே ஆட்டோவில் ஏற்றணும். இப்போ ஒரு ஆட்டோ இங்கே வந்துருச்சு காலனி பக்கத்தில். ஒரு மாற்றுத்திறனாளி காலனி.
தட்டாங்கோட்டை அந்த இடத்துக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். இங்கே ஃபங்க்ஷன் போய் நடந்துகிட்ருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம சாப்பாடு போடுற ஆரம்பிச்சிடலாம். என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. வாங்கிறதுக்கு யார் ரெடி இல்லை? எந்த ஊரில்? பரமத்தி வேலூரில் அந்த செய்தி போடப்பட்டது. அந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூபம் எடுத்து எங்கே வந்துச்சு அப்படின்னா குமாரபாளையம் வந்துருச்சு. குமாரபாளையம் வந்துட்டு எனக்கு விஓ வந்து ஃபோன் அடிக்கிறாரு, பள்ளிகள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சார் இந்த மாதிரி நான் இங்கே இந்த இடத்துல இருக்கேன் அப்படி ரூல்ஸுமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுத்து இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இடத்தையும் நாங்கள் காமிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கு, பொறுமையா வாங்கிக்கலாம். போடுறீங்களா? பாப்பா அங்க இருக்கிறீங்க வாங்கி கொடுங்க. லட்டு சீக்கிரமா தண்ணி இருக்குமே தானே அங்க வச்சிருக்காங்க. நாங்க ஜக்குல இருக்கு பண்ணி வாட்டர் பாட்டில் சீக்கிரமா வேணா நீங்க இந்தாங்கம்மா. கொஞ்சம் தள்ளி போயிருந்தா லட்டு நீங்க அப்படி போயிருந்தா நீங்க அப்படி போயிருந்தா போனா போனா அம்மா யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தட்டுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுதா? யாருக்குமா? கூப்பிடு தரணியா யாருக்கு வரணும்? மைக் கட்டிட்டு அங்கே விளையாட்டு போட்டி டிராவல் பண்ணினாங்க. நம்ம ஆளுங்க சாப்பாடு வந்துச்சா? அண்ணா ஓகேண்ணா. அண்ணா ரவினா 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 நீங்கள் வாங்கி கொடுங்க.
இருங்க இப்படி வந்துருக்கு சாப்பிட்றதா கம்மியா கம்மிக்கு மட்டும் நான் உங்களுக்கு சாப்பிடுங்க வாங்க 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 லட்டு முடிஞ்சது சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடலாம் எடுத்துல உங்க இல்லையா பொறுப்பாளர்லாம் கிடையாது புஷ்பாங்க லட்டு லட்டுக்கு நான் எங்க போகிறேன் என்ன விட்டுட்டோம் எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணா கேளுங்க கொண்டு வா தக்காளி சாப்பாடு சும்மா அள்ளுது எங்கே அல்லது நீங்க காமெடி பாகுபலி தக்காளி சாப்பிடுங்க இங்கே வந்து ஃபங்க்ஷனில் சிறப்பாக இருக்கட்டும். சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரம் உப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம மயில்சாமி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லுவார். நன்றியா, சாப்பிட்டு சொல்லுங்க. அதே மாதிரி அவருடன் தொடர்ந்து பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அதே மாதிரி அண்ணன் அவர்களுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. மயில்சாமி அண்ணன் அவர்களுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. சோமசுந்தரன் அண்ணன் அவர்களுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. ஸ்போர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த குண்டு எறிதல் போட்டியில் ஓடி ஓடி போய் குண்டு எடுத்து கொடுத்தாரு. நமக்காக எப்பயும் பண்ணிட்டு அவங்களுக்கு போய் இன்விடேஷன் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, யாரை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் என்ன கூப்பிடுங்க, நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்காக பணி செய்கிறேன் அப்படின்னு கூப்பிட்ற நல்ல அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன இல்லையா உங்கள்கிட்ட குடும்பமே நமக்காக வேலை செய்வாங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் இந்த குடும்பம் தான். அக்கா வாங்கக்கா, பாருங்கள் ஒழிச்சிட்டு நிற்கிறாங்க, முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒழிச்சிட்டு இருக்காங்க. அக்கா வாங்க, முன்னாடி வாங்கக்கா, அது முன்னாடி வாங்க அண்ணா, வாங்க. அவங்களுக்கு நல்ல கைத்தட்டு நல்லா கொடுங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகளிர் அமைப்பு தனலட்சுமி அக்கா, தனலட்சுமி அக்கா வாங்க அக்கா. அது பார்த்தீங்கன்னா அதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு கூட நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், பொறுப்பாளர்களுக்கும் தெரியும். அதுக்கு இன்னொரு விஷயம், தலைவருக்கு ஜிம்னாஸ்டிக்லாம் தெரியும், யாருக்கு தெரியும்? தெரியாதா? எனக்கே தெரியாது. நான் அன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன், அவரே சொன்னார். இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்தாகி வண்டி கம்முற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குட்டிக்காரன் அடிச்சு தப்பிச்சுட்டு வந்துருக்காரு. வண்டி கமுந்துருச்சு. வண்டி கமுந்து அரிசி மூட்டையோடு வரும்போது வண்டி கமுந்து குட்டிக்காரன் அடிச்சு அப்பயும் நம்ம மீசையில் மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து தொடச்சிட்டு கட்டிட்டு திரும்ப வந்து இவ்வளோ பண்ணி சிறப்பாக செஞ்சுருக்காரு. நம்ம தலைவருக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டை கொடுத்து அவருக்கும் சிறப்பான கைத்தட்டை கொடுத்து கார்த்திகா ரெண்டு நிமிஷம் பேரில் வாங்க.
நம்ம இப்போ இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோங்க. பாகுபலி தக்காளி சாப்பாடு நம்ம காலையிலேருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி எப்படி வந்து இங்கே டெலிவரி பண்ண பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டவங்க டேஸ்ட் சூப்பராக இருந்திருந்தாங்க. நம்மளும் சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பு ட்ராவல் பேக்னு இருக்கும். இந்த மேலே பாருங்கள் லிங்க் இருக்கும், அந்த லைன் இருக்கும், அதை பார்த்து டைப் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் பேக். டாடா பை, see you.